இவர் உங்க வீட்டுக்காரர் தானம்மா? ப்ரொபோஸ் பண்ணுங்கம்மா. லவர் மாதிரி சொன்னீங்க, வீட்டுக்காரர் இல்லையே. தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது. Galata presents Mudal Nayagan, a celebration of fatherhood. Title sponsor GT Holiday, South India's #1 travel brand. Powered by Pisu Pillada Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling Mobile Ulagin Superstar. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Elanza, Chennai. நீங்க வந்து அந்த லவ் வந்து எப்படி அம்மா கிட்ட சொன்னீங்க? அடடா என்ன வெக்க வர்றீங்க டாடி? டீசன்ட் மேன், கொஞ்சம் நல்லா டீசன்ட் மேன். ஆமா, கொஞ்சம் பேசிட்டே இருப்போம், அதுல கொஞ்சம் லவ் ஆயிருச்சு. ரெடி. ஆஹா, ஐ லவ் யூ. நம்ம மனசுக்குள்ள இருக்கும் பசங்களை லவ் பண்ணணும், அதை நம்ம சொல்லக்கூடாது. எக்கு தப்பா இருக்கும், ஆசைகள் வெளியே காட்டவே மாட்டோம். காலம் போன கிடைச்சு இல்ல ரொம்ப விஷயம். ஆஹா, பாத்தீங்களா? நீங்க வந்து அந்த லவ் வந்து எப்படி அம்மா கிட்ட சொன்னீங்க? அடடா என்ன வெக்க வர்றீங்க டாடி? அப்படி இல்லை, ரெண்டு பேருமே வந்து ஒரே ஷோரூமில் வேலை பார்த்தோம். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அது அவங்களுடைய ஃபேமிலி சூழ்நிலை ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஸோ அந்த இதில் தான் எனக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு வந்து சரி இவங்க தான் வந்து அவங்க அப்பா அம்மாவை இதுதான் பார்க்கணும், இதோட வருமானத்தில் தான் பார்க்கணும். அப்போ வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். இப்போ நான் அதுவும் பேசும்போது என்ன பண்ணீங்க இது பண்ணி பேசும்போது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்தது தான் அந்த லவ். என்ன சொன்னார் வந்து? என்ன அதான் இன்னும் உங்கள் குடும்பம்லாம் எங்கே இருக்குது அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன், 4 அக்கா இருக்காங்க, 2 அண்ணங்க, ஒரு தம்பி, எல்லாமே இருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட இருந்தாங்க. எங்கே நான் அவங்க தானே இருந்தேன். எங்கே போனால் போக மாட்டாங்க. அப்பாட்ட அண்ணன்ட்ட போனால் போக மாட்டாங்க, தம்பிகிட்ட போனால் போக மாட்டாங்க, என்கிட்டே இருந்துட்டாங்க. அப்படியே நான் அவங்ககிட்டே இருந்துட்டேன். அப்போ தான் டீசெண்டாக தெரிஞ்சிச்சு. அம்மா இப்படி பேசாமல் இப்படி மட்டும் வச்சுட்டு பேசுங்க. டீசன்ட் மேன், கொஞ்சம் நல்லா டீசன்ட் மேன். ஆமாம், ஓகே, டீசன்ட்டா தெரிஞ்ச லைஃப் இவர் கூட ஷேர் பண்ணா நம்பிக்கை வந்தது உங்களுக்கு. கொஞ்சம் பேசிட்டே இருப்போம், அதுல கொஞ்சம் லவ் ஆயிருச்சு. தாடி வேற இப்பவே உள்ள ஸ்டைலா வச்சிருக்காரு. அப்ப எப்படி வச்சிருப்பாரு? நான் சின்ன வயசுல கேட்டேன். ரஜினிகாந்த் ஆயிரம் முடியுமா சார்? என்ன சார், அம்மா ரஜினி சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆக முடியுமா? நீங்க வண்டி ஓட்டுனா அஜித் ஆயிர முடியுமா? ஆடுனா விஜய் ஆயிர முடியுமா? சரி, நான் என்ன கேக்குறேன், என்ன இருந்தாலும் டாடி ஆயிர முடியுமா? அது மட்டும் என்ன பேரண்ட்ஸ் ஆகவே முடியாது. சூப்பர். சரி, ஆனா இவங்களுடைய காதல் வந்து இங்க வந்து அந்த ஒரு காதல் மட்டும் தான் தெரியுது. அந்த ஒரு பணம் அந்தஸ்தோ இல்ல அதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர் எதுவுமே இல்லை. அந்த ஒரு லவ் அப்போதைக்கு சார். எதுக்கு பணம்ன்றீங்க? நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம கொண்டு போறது ₹1 தான். ஓன்லி ₹1. ஆமா, ₹1 தான். அதை கூட சுடுகாட்டை எடுத்து போட்டு மாப்பிள்ளை எதா அப்படி. சரி டாடி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். நாங்கள் பார்த்ததில்ல நீங்கள் வந்து மம்மியை எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க, என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல. எங்களுக்கு அந்த குடுப்பனையும் இல்லை. இப்போ அக்கா உங்களுக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணிட்டேன், பார்த்ததில்ல, வர மாட்டுது. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம ஆப்போசிட்டா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ராணி அம்மா வந்து இப்ப ப்ரப்போஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அம்மா நீங்க தான் கரெக்ட்டா நாள் அதுக்கு இருக்காங்க. யார் எங்க அம்மாவோட கிடையாதுப்பா, ஒன்லி லெட்டர் தான். லெட்டரா? இப்பதானே வாட்ஸ்அப் கழுத குட்டியாது இதுன்னு வருது. இப்போ நாங்க ஒரு விஷயம் தரோம், கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு பாருங்க, பாக்குறதுக்குள்ள முடிச்சிடுவோம், பாத்துக்கோங்க. இல்ல பாருங்க. ரெடி. ஆஹா, ஐ லவ் யூ. நம்ம மனசுக்குள்ள இருக்கும் பசங்களை லவ் பண்ணணும், அதை நம்ம சொல்லக்கூடாது. எக்கு தப்பா இருக்கும், ஆசைகள் வெளியே காட்டவே மாட்டோம். பசங்க தான் அதை சொல்லணும். இப்போ அதாவது இவ்வளவு நீங்க தான் ப்ரொபோஸ் பண்ணணும்னு அவங்க சிம்பாலிக்கா சொல்றாங்க. சரி, அது நீங்க ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டு போயிருக்கலாம், பசங்க ப்ரொபோஸ் பண்ணா பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆசைகள் வேற, இதை பார்த்த அப்புறம் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுவாங்க. இது பண்ணிட்டீங்க ஐயா. அவங்க என்ன சொன்னாலும் ஒரு பதில் வச்சிருக்காங்க ஐயா. சொன்னா என்ன அப்படி சொல்லி சொல்லக்கூடாது. மா இவர் உங்க வீட்டுக்காரர் தானம்மா? ப்ரொபோஸ் பண்ணுங்கம்மா. லவர் மாதிரி சொன்னீங்க, வீட்டுக்காரர் இல்லையே.
தேடியே வருகிறது. தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரியும். சரி இப்போ லவ்வரா? லவ்வில் டிஸ்டன்ஸ் ஓவராக இருக்கணும், லைஃப்பில் அட்டாச் இப்படி இருக்கணும். நீங்க முதல் நாயகன் தானே கூப்பிட்டீங்க, அப்பாக்கான ஸ்பெஷல் தானே கூப்பிட்டீங்க. கரெக்ட். அம்மா வந்து அப்பா மம்மி வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்களே, என்ன பண்றது? சார் நீங்க விடாதீங்க சார், நீங்க உங்க சைடுல ப்ரோபோசல் போடுங்க சார். அம்மா கண்ணை ஒரு 2 நிமிஷம் பாருங்க, 2 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரப்போஸ் என்ன பண்ணுங்க. தோணுதோ சொல்லுங்க டாடி. கம் ஃபார்வர்ட். காலம் போன கடைசியில் எங்கே எங்கேனாலும் சுற்றலாம், டவுனில் ஆள் தேவை. ஓகேவா? கரெக்ட். ரெடி ரெடி சார், ரெடி சார். ஆஹா பாத்தீங்களா? கண்கள் இருந்தால் கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாது. என்ன 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 மம்மி என்ன? தேங்க்யூ. எங்க அம்மா ஆக்சுவலா எமோஷனல் ஆகுறாங்க. ராணி இதுக்குதான் 100 வயசானா லவ் தான். மைனாக்கா அவளும் பெண் தானே. குழந்தை அவள் எனக்கு குழந்தை. ஓகே, தட்ஸ் ஆல். நீங்க லவ் யூ சொல்லுங்க. அவர் வந்து முட்டி போட்டு சொன்னார்ல, நீங்க சொல்லுங்க. பதில் பதில். டு லவ் மீ. அதாவது டு லவ் யூ சொல்லல, டு லவ் மீ. சூப்பரா. அழகான ஒரு குடும்பம். ஐ அம் ஹாப்பி. இது ரெண்டுலயுமே லேடிஸ் பட்டு ப்ரப்போஸ் பண்ணா ரொம்ப திமிராயிருவாங்க. நீதான சொன்ன, அதெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம கிட்ட கொண்டு வரணும். எவ்வளோ லவ்வாக இருந்தாலும் சரி, வா கிளம்பு. அது என்னமோ உண்மைதான். போவே ஏன்னா, கூடாது. உண்மை, உண்மை அம்மா தானே வந்து மக்களே. லேடிஸ் அண்ட் Girls out there. ரைட்டா தப்பா? கரெக்ட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லவ் தேடி போடக்கூடாது, தானா வரணும், வர வைக்க நமக்கு வந்துரும்டா. போடவே கூடாது. உனக்கு நிறைய லவ் உண்டுறா. இருக்க மக்களே நம்ம மக்கள் தானே. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. ஆக்சுவலாக வந்து அப்பா அம்மா வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் லைஃப் வந்து சூஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டு நம்ம ரொம்ப கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோட லைஃப்க்கே எங்களுடைய ஃபேமிலிக்கே ஒரு பெரிய கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா அது ஒன்லி ஒன் யோகேஷ். யோகி இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருந்திருக்காது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம கல்யாணம் பண்ணும்போது என்ன கேட்பாங்க அப்படின்னா, பொண்ணுக்கு வந்து இது இருக்கா அது இருக்கா, இல்லை மாப்பிள்ளைக்கு இது இருக்கா அது இருக்கா, இல்லை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. என்கிட்ட அவன் கேட்டான், என்னப்பா வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பர்சனலாக பேசும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். யோகி, நான் வந்து உங்கள் அம்மா விட மாட்டேன், அது மாதிரி நீ எங்கள் அம்மா அப்பா விடக்கூடாது, இது ஓகேனா கல்யாணத்துக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன உங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பான்ற தனித்தனியாக வாடகைலாம் கொடுத்துருக்க முடியாது, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால். இப்போ வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து என் மாமியாரை ஒரு நாள் ஒரு பொழுது கூட நான் அத்தைன்னு கூப்பிட்டதே கிடையாது. அவங்களும் வந்து ஐ மீன் யோகியுமே வந்து பார்த்தீங்கன்னா யோகியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்துட்டு மாமா அத்தைலாம் கூப்பிட்டது கிடையாது. நம்ம ஒரு பொண்ணு எடுக்கும்போது, ஒரு பொண்ணை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து எடுக்கும்போது இப்படி தான் இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல மனுஷங்களை மட்டும்தான் சம்பாதிக்கணுன்றது தான் எங்களுடைய ஃபேமிலியோட மோட்டிவாகவே இருந்தது. அந்த மாதிரி எப்போவுமே வந்து யோகி வந்து இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக இருந்ததே கிடையாது. அவன் டேம் ஷோர் எங்களுக்கு அடுத்த குழந்தை, ஐ மீன் எனக்கு, நானும் என் தம்பி வந்து எப்படி உங்கள் வயிற்றில் பிறந்துருங்கமோ அது மாதிரி எங்கள் அம்மா அப்பா வயிற்றில் பிறக்காத ஒரு பையன்தான் வந்து யோகி. ஸோ வந்து யோகி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரீடமாக நாங்கள் அந்த பாண்டிங் இருந்திருக்காது. யூஸ்வலாக எல்லா பொண்ணுக்குமே வந்துட்டு கல்யாணம் பண்ணால் அம்மா அப்பா விட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, அந்த இடம் அவன் கொடுக்கல. ஸோ எல்லா பொண்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் தேங்க்ஸ் டு யோகி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க ஏதோ சர்ப்ரைஸா gift வச்சிருக்கீங்களாமே? ஆமா, என்ன மறந்துட்டீங்க அத? ஆமா வச்சிருக்கோம். இந்த என்னுடைய தம்பிட்ட சொன்னனால ஆக்சுவலாக வந்து நாங்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய, அதாவது என்னென்னா இது இப்போ நான் நிஜமாவே சொல்கிறேன், இது நம்ம நேற்று நைட்டு பிளான் பண்ணனால எனக்கு நிஜமாவே கடைக்கு போய் அந்த மாதிரி இது பண்ணுறதில்ல.
ஆனால் நான் அப்பாவுக்கு தங்கச்சின்னு போகணும்னு நினச்சேன், தங்கச்சின்னு போட்டேன். பிரேஸ்லெட் வாங்கினா பிரேஸ்லெட் வாங்கிடுவேன், கார்னர் அந்த மாதிரி. எங்கள் அப்பா வந்து இதுதான் இப்போ சொன்னார்ல, என்னால் யோசிக்கவே முடியல, என்ன கேட்கணும் அப்படின்னு யோசிக்கவே முடியலன்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி 2 பேருக்குமே கேட்டதெல்லாம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே அப்பாவுக்கு அப்படின்றதுனால பாலு நானும் வந்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கினோம். அது பாலுவே கொடுக்கட்டும். சொல்லவே இல்லையா? டாடி சர்ப்ரைஸ். அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரிய அம்மாட்ட காட்டல. என் பிள்ளை எட்டு போல சூப்பர். இப்போ வந்து நான் வந்து இந்த கர்ணன் படத்துல ஒரு பாட்டி வருவாங்கல்ல, அவங்க பாட்டியா மாறணும்னு ஆசைப்படுறேன். ஏன்? அதுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னது? பா கர்ணா, நீ அழுததெல்லாம் போதும், இப்போ வந்து நீ கொண்டாட்டமா ஆட வேண்டிய நேரம் கர்ணா. அது மட்டும் இல்லாம டான்ஸ் குரு இங்க இருக்காரு. ஸோ குடும்பங்கள் சேர்ந்தும் கொண்டாடும் வெற்றின்னு இதை நிரூபிக்கிறோம்னா, குடும்பமா சேர்ந்து ஒரு கன்னடத்தோட இதை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து விழுது, இது நாணி வேறு யாரு, அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க, அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க, பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம், பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம், ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும். தேங்க்யூ. தேங்க்யூ. நம்மளோட முதல் நாயகன். ஸோ ஃபைனல் சில வார்த்தைகள் சார் உங்ககிட்ட இருந்து. உங்களை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டோம். எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கான மரியாதையை நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ராஜா ராணிங்கிற ஒரு பேர் எங்களுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. இப்போ வந்து உண்மையிலேயே ராஜா ராணியாகவே இருக்கோம். இப்போது எங்கள் குழந்தைங்க வந்து எங்களை இப்போ வந்து அவங்க குழந்த மாதிரி எங்களை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. எங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. அவ்வளோதான். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஒன் செகண்ட் கலாட்டாவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ பார்க்குறவங்க கண்ணுக்கு எல்லாமே நாங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கலாம், பார்க்குறதுக்கு வந்துட்டு சூப்பரில் செம்ம க்யூட்டாக இருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு மாமியார், இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா, இந்த மாதிரி குழந்தைங்க கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எங்கள் எல்லாருக்குமே இப்போ இதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு என்ன இதெல்லாம் இருக்கும், சண்டைகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக மாமியார் மருமகளோட சண்டை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் வீட்டில் எங்கே பிரச்சனை ஜாஸ்தி இருக்கோ அங்கே தான் நீங்கள் பிரியவே மாட்டீங்க, அங்கே தான் உங்களுக்கு பாசனம் ஜாஸ்தி ஆகும். இது ட்ரூ நம்புங்க. எங்கே வந்து வீட்டில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து அப்படியே சண்டையே போடாமல் அங்கே தானே சத்தியமாக உங்களுக்கு அது பாண்டிங்கே கிடையாது. ஸோ வந்து வீட்டிலனா பிரச்சனை இருக்கணும், மாமியார் மருமகனா அந்த பிரச்சனையும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கணும். ஸோ அதனால் பிரச்சனையை பார்த்து மட்டும் தயவு செஞ்சு ஓடாதீங்க. பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எதிர்த்து நில்லுங்க, அது நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும். ஸோ எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளுக்கு ஃபேமிலியாக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வருவோம். ஃபேமிலியிலனா யாருமே கிடையாது, தயவு செஞ்சு போங்க. எங்கள் ஃபேமிலி அப்படின்றது வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட நாங்கள் ஃபேமிலியாக தான் இது பண்ணுவோம். ஸோ வந்து தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து பிலீவ் பண்ணுங்கள். மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு வந்து உங்கள் பேரண்ட்டை வந்துட்டு முதியோர் இல்லமோ இல்லை வந்து என்னால் பார்க்க முடியல அப்படின்னு வந்து தயவு செஞ்சு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. அதை வந்து நீங்களாக உங்கள் லைஃப்க்கு தோண்டிக்கிற ஒரு நரக லைஃப்க்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. அவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும். அவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக அவங்க நம்மளை எப்போவுமே மேலே இருந்தால் கூட நம்மளை ரொம்ப ஹாப்பியாக தான் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது என்னமோ ஃபோட்டோஸில் தான். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட அந்த கையை தொட முடியாது, நினச்சா கூட நீங்கள் அந்த காலை தொட்டு கும்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து தயவு செஞ்சு வந்து உங்கள் பேரண்ட்டை மட்டும் என்ன எடுத்தெறிஞ்சு பேசினாலும் சரி, பேரண்ட்டை மட்டும் தயவு செஞ்சு விட்டு கொடுத்துடாதீங்க, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, டெய்லி அம்மா சாப்பிட்டியாம்மா, மாத்திரை போட்டியாம்மா, என்னம்மா செய்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க. ஃபேமிலியில் தனியாக இருந்தாலும் சரி, அவங்க எங்கேயோ போயிடுவாங்க சார். தயவு செய்து சாப்பிட்டியம்மா, என்னம்மா செய்கிற உடம்ப பார்த்துக்கம்மான்னு மட்டும் சொல்லி பாருங்கள்.
அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. நீ ஒன்றும் செய்யாட்டியும் பரவாயில்ல. ரெடி அக்னி கோத்ரி. தேங்க்யூ நன்றி, ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. Thank you so much. Thank you all, thank you. Galata presents Mudal Nayagan, a celebration of fatherhood. Title sponsor GT Holiday, South India's #1 travel brand. Powered by Pisu Pillada Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling Mobile Ulagin Superstar. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Elanza, Chennai.